Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அத பத்தினா மைக்ரோசாஃப்ட்டோட எட்ஜ் இருக்கு பத்தில இப்போ ரீசன்ட்டா வந்து விண்டோஸ் 10 கூட அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீனா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அந்த வெர்ஷன்ல வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல வந்து வெர்ஷன் 91ல வந்து சில ஃபீச்சர்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் வந்து என் கண்ணுல வந்து மாட்டுச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த இம்ப்ரூவ்மென்ட்ஸ்ல வந்து பாத்தீனா அந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. சோ அந்த ஃபீச்சர் என்னதுன்னு சொல்லி எல்லாமே வந்து பாப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க எட்ஜ் browser தொடர்ந்து யூஸ் பண்றீங்களா அல்லது Chrome Mozilla browser வேற ஏதாவது யூஸ் பண்றீங்களா? எட்ஜ் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க எட்ஜ் யூஸ் பண்றீங்க இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தெரிஞ்சு வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அவங்களோட வெர்ஷன் 91ல வந்து இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீப் ரிசோர்சஸ் வித் ஸ்லீப்பிங் டேப். அதாவது என்ன டீடைல்ஸ் சொல்றேன். நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்றீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு டேப் 2 டேப் 10 டேப் யூஸ் பண்றீங்க. 10 டேப் யூஸ் பண்றதுக்கு போது அதோட பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல வந்து மெமரி ஆட்டும் சிபியூ ஆட்டும் அந்த யூசேஜ் வந்து போயிட்டு தான் இருக்கும். இப்போ வந்திருக்க இந்த அப்டேட் மைக்ரோசாஃப்ட்டோட எட்ஜ் 91 இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆப் அதாவது ஒரு டேப்புக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேப் நீங்க மெயின் டேப் யூஸ் பண்றீங்க. ஒரு 10 டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் 9 டேப்பையும் வந்து நம்ம ஸ்லீப் மோடுக்கு வந்து வச்சுக்க முடியும். ஸ்லீப் மோட் வச்சுக்கிட்டா வந்து நம்மளோட மெமரி ஆகட்டும் சிபியூ யூசேஜ் ஆகட்டும் வந்து அந்த அளவுக்கு வந்து யூசேஜ் வந்து போகாது. ஸோ குறைஞ்ச அளவுக்கு வந்து போகும். ஸோ அதனால வந்து நம்மளோட மெமரி இதாவது நம்ம சேவிங் டைம்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எனேபிள் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் சிஸ்டத்தில் போய் வந்து அபவுட்ல போய் நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது எட்ஜோட 91 அப்டேட் பண்ணிங்க. அதில் அப்டேட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ரிசோர்சஸ் வித் ஸ்லீப்பிங் டேப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஆக்டிவ் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது மினிமம் 5 மினிட்ஸ் வந்து வச்சு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு தான் 100% நான் சொல்கிறேன். அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க அந்த 5 நிமிஷம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற 2 டேப் வந்து எனக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு. போய் மேலே அந்த டேப்பை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரிசோர்ஸில் இருக்குது. அதாவது ஸ்லீப்பிங் மோடில் இருக்குது. இது புதுசாக அதாவது எட்ஜில் வந்து புதுசாக அறிமுகப்படுத்திருக்க இந்த ஃபியூச்சரில் வந்து ஸ்லீப்பிங் மோடில் வந்து அதாவது இந்த டேப் ஸ்லீப்பிங் இருக்குன்னு சொல்லி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு 100% இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருந்தேன். அதில் மினிமம் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதாவது 5 நிமிஷம் 15 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு டேப்ல 2 டேப் ஒரு டேப் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க. டேப்ல வந்து யூடியூப் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை ஏதாவது நியூஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. வேற ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு டேப் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மீதி இருக்க அந்த பேலன்ஸ் டேப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்துலையும் வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மெமரி யூசேஜ் ஆகட்டும் சிபி யூசேஜ் ஆகட்டும் போகிறத வந்து ரொம்பவே தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணதில் பார்த்தாலும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ சொன்ன மாதிரியே அந்த டேப் தூங்கிடுச்சு. ஸோ தூங்கினதுனால தான் பேக்ரவுண்டில் மெமரி ஆகட்டும் யூசேஜ் ஆகட்டும் போகுதான்னு சொல்லி நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஃபீச்சர் நமக்கு தெரியல. ஸோ மேபி ஃபியூச்சரில் அந்த இதெல்லாம் கொண்டு வரலாம். அதாவது மெமரி இதை அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஃபியூச்சரில் மேபி கொண்டு வரலாம். இப்போதைக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து ரிசோர்ஸ் ஆகுது நமக்கு ஸ்லீப்பிங் டேப் அதனால நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பின்னாடி ஏதாவது ஃபியூச்சரில் இதை அனலைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்டேட் கொண்டு வராங்க. இப்போதைக்கு ஸ்லீப்பிங் டேப் சொன்ன மாதிரி வந்து ஹைட் ஆகி தூங்க போயிடுச்சு. 5 நிமிஷம் நான் வச்சிருந்தேன். 5 நிமிஷத்துக்கு மேலே தூங்க போயிடுச்சு அந்த 2 டேப்பும். ஸோ உங்களுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் அந்த யூஸ் பண்ணுறீங்களா அல்ல 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்களா அல்லது 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்களா அப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. நம்ம சேனலை வந்து பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற ஆலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.